வன்னியர் அவதார திருநாள் ஐனாவரத்தில் மாபெரும் ஜம்பு மகாரிஷி மகாயாக வேள்வி. சென்னை அண்ணாநகர் கிழக்கு நியூ ஆவடி சாலை ஐனாவரம் வாட்டர் டேங்க் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய வளாகத்தில் வீர வன்னியர்கள் அவதார திருநாளான பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு உலக மக்களின் நன்மை வேண்டி ஜம்பு மகாரிஷி பேரவை சார்பில் 24ஆம் ஆண்டு ஜம்பு மகாரிஷி மகாயாக வேள்வி நடைபெற்றது. ஜம்பு மகாரிஷி பேரவை தலைவர் பே அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு ஜம்பு மகாரிஷி மகாயாக மற்றும் அருசமய வேள்வி விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் அன்னதான செம்மல் வேள்வி நாயகர் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சத்திரிய பீட ஆதீனம் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் தலைமையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த அருளாளர்கள் ஸ்ரீ பாலமுருகன் அடிமை பாஸ்கர சுவாமிகள், கந்தகுரு சித்தர், சிவஸ்ரீ ரவி சுவாமிகள் முன்னிலையில் மகாயாக வேள்வி நடைபெற்றது. இதில் 11 மகா கலசம், 108 யாக கலசங்கள் நிலைநிறுத்தி பம்பை, உடுக்கை, கைலாய வாத்தியங்கள் முழங்க ரவிச்சந்திர பல்லவன் அவர்கள் இயற்றிய ஜம்பு மகாரிஷி ருத்ரவன்னியன் மந்திரமாலை ஸ்லோக மந்திரங்களோடு தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் ஓதி சங்குநாதம் ஒலிக்க போற்றி பாடல்களுடன் பல மூலிகை பொருட்களை வேள்வியில் சமர்ப்பணம் செய்து ஜம்பு மகாரிஷி மகாயாக வேள்வி நடைபெற்றது. யாக வேள்வியின் இறுதியில் மகா பூர்ணகாதி நடைபெற்று கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரானது கைலாய வாத்தியம், நாதஸ்வரம், தவில் இசையுடன் ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து மூலவரான கங்கையம்மன் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சமுதாய ஆர்வலர்கள் ஐனா கண்ணன், AK பிரபு, மயிலை ஆறுமுகம், VG கருணாகரன், ரவிச்சந்திரன், திரைப்பட இயக்குனர் சோலை ஆறுமுகம், சேகர், வீரா, பாலாஜி நாயக்கர் உட்பட வன்னிய சொந்தங்கள் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். நிறைவாக சத்குருஜி மகாயாக வழங்கிக் கொள்கிறேன். வடமாலேரா